நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் குறுகலான சாலையில் முன்னால் சென்ற லாரியை இடதுபுறமாக முந்த முயன்ற இளைஞர் நிலை தடுமாறி கீழே விழுந்து லாரியின் சக்கரத்தில் சிக்கி படுகாயமடைந்த காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியுள்ளன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிருத்விராஜ் வழங்க கேட்கலாம். பிருத்விராஜ், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள செங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் செல்வகுமரன். குமாரபாளையம் பகுதியில் செயல்படும் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று மாலை உணவு அருந்த செல்வதற்காக தனது இருசக்கர வாகனத்தில் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் இருந்து எடப்பாடி செல்லும் சாலையில் உள்ள சின்னப்பநாயக்கன் பாளையம் வாரை சந்தை பேருந்து நிறுத்தம் பகுதியில் சென்று கொண்டிருந்த பொழுது சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் மீது மோதாமல் இருப்பதற்காக பிரேக் பிடித்துள்ளார். அப்போது நிலை தடுமாறி கீழே விழுந்தது. எதிர்பாராத விதமாக பின்னால் வந்த லாரியின் பின் சக்கரத்தில் நிலை தடுமாறி விழுந்துள்ளார். இதில் அவரது இடது கையின் மீது லாரியின் பின் சக்கரம் ஏறி இறங்கியதில் கை சேதமடைந்தது. மேலும் தலையில் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் உடனடியாக அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் குமாரபாளையம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்தனர். விபத்து குறித்து குமாரபாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் கூலி தொழிலாளி செல்வகுமரன் தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது நிலை தடுமாறி லாரியில் விழும் சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.